जिसकी तुम बिन और न दूजा, तुम बिन और न दूजा, आस करूं जिसकी माँ सबको दुआ देना, सबको दुआ देना, माँ सबको दुआ देना। भक्त जनों के संकट, दास जनों के संकट, क्षण में दूर करे, माँ सबको दुआ देना। तुम पूर्ण परमात्मा, तुम अंतर्यामी, माँ तुम अंतर्यामी, परब्रह्मा परमेश्वर, परब्रह्मा परमेश्वर, तुम सबके स्वामी, माँ सबको दुआ देना, माँ सबको दुआ देना। ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி நமது இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை நமது இதயத்திலிருந்து சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். நமக்குள் நம்முடைய கவனத்தை நாம் நிலைநிறுத்துவோம். எவ்வித எண்ண ஓட்டங்களும் இல்லாமல் நம்மை இறைவனோடு ஒருங்கிணைத்து எந்தவிதமான மன சஞ்சலங்களும் குழப்பங்களும் பயங்களும் இல்லாமல் நமது தியான நிலையில் நாம் நமது ஆத்மாவையும் நமது அன்னையையும் நாம் உணர்வதற்கு நம்மை நாம் மிகவும் எளிமையான சாதாரண நிலையில் நாம் நம்மை நிலைநிறுத்துவோம். நமது கவனத்தை நம்முடைய இதயத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வந்து அமர்ந்திடுங்கள். தாயே, எங்களின் இதயத்திற்குள் இருக்கும் அனைத்து விதமான மாயைகளையும் அறியாமை என்ற இருளையும் அகற்றிவிடுங்கள். தங்களின் பொற்கமல திருப்பாதங்களை எங்களின் இருதயத்தினுள் அமர்த்திடுங்கள். நாங்கள்
தங்களின் பொற்கமல திருப்பாதங்களை அனுதினமும் வணங்கும் பாக்கியத்தையும் எங்களுக்கு தயவு செய்து தந்தருளுங்கள். தாயே, எங்களின் முழுமையான அர்ப்பணிப்புடன் கூடிய இந்த சரணாகதியை தாங்கள் மனமுவந்து ஏற்றுக்கொண்டு எங்களின் தியான நிலையில் நாங்கள் அதன் ஆழத்தை உணர்ந்து கொள்வதற்கு இன்றைய காலை தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்வதோடு எங்களுக்கான அனுமதியையும் அருள் ஆசியையும் புரிந்திடுங்கள் அம்மா. நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ரார சக்கரத்தில் வைத்து நமது குண்டலினியை எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். கவனத்தை நம்முடைய சகஸ்ரார சக்கரத்திலேயே வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். तीन महामंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो
श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சஹஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தாங்களே ஸ்ரீ ஆதி பூமி மாதாவாவீர். தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தடைகளாக இருக்கும் அனைத்து விதமான உடல் உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் தூய்மையற்ற கவனங்களையும் தயவு செய்து எங்களிடமிருந்து நீக்கிவிடுங்கள். தாயே, நாங்கள் எங்களின் சகோதர சகோதரிகளை தேடுகையில் எங்களுக்கான பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் தயவு செய்து தந்தருளுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருப்பதற்கும் இந்த மகா யோகம் செய்வதற்கும் தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவே நமோ நமக. மெதுவாக நமது இடது கையை மடி மீதும் வலது கையை பூமியின் மீது வைத்து கவனத்தை இடநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்கு தங்களின் அன்பை அளித்து அதன் மூலம் எல்லா தீமைகளிலிருந்தும் பாதுகாப்பை தரும் ஸ்ரீ மகா காளியாக எங்களின் இடா நாடியில் வீற்றிருக்கிறீர்கள் அம்மா. தாயே, எங்களுக்கு தூய்மையான ஞானத்தை அளித்து நித்திய மகிழ்ச்சியின் ஆதாரத்தையும் எங்களுக்கு புரிய வைத்திருக்கிறீர்கள் அம்மா. தாயே, எங்களின் இடா நாடியில் தோன்றும் அனைத்து விதமான மனச்சோர்வுகளையும் மன அழுத்தங்களையும் நீக்கி சூரியனின் ஒளியைப் போன்ற அறிவொளியாகவும் பிரகாசமாகவும் நாங்கள் இருப்பதற்கு ஸ்ரீ பைரவராக இருந்து அருள் புரிகிறீர்கள் அம்மா. தாயே, எங்களுக்கான ஆத்ம விழிப்புணர்வை அளித்து தாங்கள் அளித்துள்ள ஞானத்தை பரிபூரணமாக உணர்ந்து கொண்டு கூட்டுணர்வோடு ஒருங்கிணைந்த நிலையில்
புரிதலோடு இருப்பதற்கும் நாங்கள் சுழுமுனை நாடியோடு ஒருங்கிணைந்த நிலையில் நிலைத்திருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மெதுவாக நமது வலது கையை மடி மீதும் இடது கையை ஆகாய மார்க்கமாக வைத்து கவனத்தை நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான அறியாமை என்ற இருளை அகற்றி ஸ்ரீ மகா சரஸ்வதி ஆக இருந்து தங்களின் தத்துவத்தை உணர வைத்து எங்களுக்குள் நாங்கள் யார் என்ற உண்மையை உணர்த்தி இருக்கிறீர்கள் அம்மா. தாயே, எங்களின் அனைத்து செயல்களிலும் சரியான பாதையை காட்டி எங்களுக்கான உண்மை நிலைப்பாட்டை உணரச் செய்து எங்களின் செயல்களுக்குரிய சக்தியை அளிக்கும் ஸ்ரீ மகா ஹனுமானாக தாங்கள் விளங்குகிறீர்கள் அம்மா. தாயே, தங்கள் அருளாசியோடு நாங்கள் ஞானத்தையும் பணிவையும் உணர்வதோடு எங்களுள் அதை முழுமையாக நிலைநிறுத்துவதற்கும் எங்களின் சுழுமுனை நாடியோடு ஒருங்கிணைந்த நிலையில் தாங்களே அனைத்தையும் செய்கிறீர்கள் என்கின்ற அந்த அழுத்தமான உணர்வோடும் எண்ணத்தோடும் நாங்கள் எங்களின் செயல்களை செய்வதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. மெதுவாக நமது இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை நம்முடைய சுழுமுனை நாடியில் நிலைநிறுத்தலாம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, இவ்வுலகின் பரிணாமத்தின் வளர்ச்சிக்கும் அதிலுள்ள அனைத்து உயிரினங்களின் பிராண சக்திக்கும் உண்மையை நிலைநிறுத்துபவரான தாங்கள் விராட்டா சக்தியாக விளங்குகிறீர்கள். தாயே, எங்களுக்கான இந்த மனித பிறவியில் எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வை அளித்ததோடு எங்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு சக்தியாக விளங்கும் ஸ்ரீ மகாலட்சுமி தாங்களே ஆவீரம்மா. தாயே, எங்களுக்குள் அமைதியை நிலைநிறுத்தி நாங்கள் சமநிலையில் இருப்பதற்கும் எங்களின் தியானத்தின் சக்தியுமாக தாங்களே விளங்குகிறீர்கள் அம்மா. தாயே, எங்களின் கவனம் தங்கள் அருளால் தூய்மைப்படுத்தப்பட்டு தியானத்தில் நாங்கள் நிலைத்திருப்பதற்கும் எப்பொழுதும் நாங்கள் சமநிலையில் மட்டுமே இருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள்.
கவனம் மெதுவாக நம்முடைய மூலாதார சக்கரத்திற்கு நமது கவனத்தை கொண்டு வருவோம். தாய், தாங்களே ஸ்ரீ கணேசராவீர். ஸ்ரீ கணேசரான தங்களை நாங்கள் பணிவோடு வணங்குகிறோம் அம்மா. தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். ஸ்ரீ கணேசராகிய தாங்கள்தான் எல்லா ஆரம்பத்திற்கும் ஆரம்பமானவர். தாங்களே எல்லா ஆதாரங்களுக்கும் ஆதாரமானவர். தங்களுடைய அனுமதியோடுதான் எங்களுடைய குண்டலினி தாய் எழும்பவும் எங்களின் இடா நாடியில் ஏற்படும் சிந்தனைகளும் வலது நாடியில் ஏற்படும் சிந்தனைகளும் தங்களிடத்தில் சரணடையட்டும் அம்மா. தாயே, எங்களுக்கு ஸ்ரீ கணேசராக இருந்து ஸ்ரீ கணேசரின் தெய்வீக ஞானத்தை உணர்த்துங்கள் அம்மா. எங்கள் மீது அன்பும் கருணையும் மன்னிப்பும் குணத்தை நிலைநிறுத்துவதோடு அதன் மூலம் எங்களுள் உங்களை வெளிப்படுத்துங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது கவனத்தை நம்முடைய மூலாதார சக்கரத்திலேயே வைத்திருப்போம். ஸ்ரீ கணேச அதர்வசேஷத்தின் தமிழாக்கம். நமது கவனம் நமது மூலாதார சக்கரத்திலிருந்து சகஸ்ராராவிற்கு நிலைநிறுத்தி நாம் உள்முகமாக அதன் தமிழாக்கத்தை உள்வாங்கி மனதார நம்முடைய சரணாகதியும் நம்முடைய மூலாதார சக்கரத்தில் ஸ்ரீ கணேச தத்துவம் நிலைத்திருக்கவும் நமது தியானத்தை நிலைநிறுத்துவோம். ஓம் கணபதிக்கு வந்தனம். ஸ்ரீ கணேசராகிய தாங்களே ஆதார தத்துவம். வினை புரிபவனும் நீயே, பூமியை காப்பவனும் நீயே, தடங்கல்களை நீக்குபவனும் நீயே. நீயே பிரம்மம், நீயே சாஸ்வதமான பரமாத்மா. முன்னும் பின்னும் வடக்கும் தெற்கும் மேலும் கீழும் எல்லா திசைகளிலும் எங்களை காத்தருள வேண்டும். இலக்கியத்தில் உரைகின்றாய், மெய்யுணர்விலும் இருக்கின்றாய், ஆனந்தமாக உள்ளாய். நீயே பிரம்மம், நீயே முழுவதும் உண்மை, மெய்யறிவு, சச்சிதானந்தம். எல்லா அறிவும் நீ, அறிதல் எனப்படுவது நீ. எல்லா உலகமும் உன்னிலிருந்து முடிகின்றன. உலகம் முழுவதுமாக நீயே காட்சியளிக்கின்றாய். நீயே நிலம், பூமி, நீர், காற்று மற்றும் ஆகாயம். வாக்கின் 4 பகுதிகளும் நீயே. நீனே சத்யா, சத்வ, ரஜோ, தமஸ் முக்குணங்களையும் கடந்தவன், முக்காலங்களுக்கும் அப்பாற்பட்டவன். எப்போதும் நீ மூலாதாரத்தில் உறைந்திருப்பவன். 3 சக்திகளிலும் உள்ளுறைபவன் நீயே ஆவே. யோகிகள் எப்போதும் உன்னை தியானிக்கின்றனர்.
நீயே பிரம்மா, விஷ்ணு, சிவா, இந்திரன், அக்னி, வாயு, சூரியன், சந்திரன் மற்றும் 3 லோகங்களும் ஆவாய். கன உச்சரிப்பு, அதைத் தொடர்ந்த வரி வடிவு, அதைத் தொடர்ந்த நாசியின் ஒளி, இவற்றுடன் உன் வடிவம் பிறை சந்திரனையும் நட்சத்திரத்தையும் ஒத்திருக்கிறது. ககாரம் முதல் வடிவம், அகாரம் நடுநாசி, நாசி ஒளி கடைப்பகுதி, பிந்து மேலாக உள்ளது. இவ்வாறு அமைந்த ஒளி எல்லா வேதங்களின் அறிவிற்காகவும் தியானிப்பதற்கும் உகந்தது. இது கணேச வித்யை. ஒற்றை கொம்புடைய கடவுளை பற்றிய மெய்யறிவை நாம் விரும்புகின்றோம். வளைந்த துதிக்கையை உடைய கடவுளை தியானிக்கின்றோம். அவர் நம் சித் சக்தியை தூண்டுபவராக இருக்கின்றார். ஸ்ரீ கணேசர் ஒற்றை கொம்பு, 4 கைகள், பாசம், அங்குசம் இவற்றை தரித்திருப்பவர். ஒரு கையால் நம்மை ஆசிர்வதிக்கின்றார். ஒரு மூஞ்சிரையை வாகனமாக உடையவர். சிவந்த நிறத்தவர். ஒரு பெரிய வயிறை உடையவர். முரம் போன்ற காதுகளை உடையவர். சிவந்த நிற ஆடை அணிந்திருப்பவர். சிவப்பு நிற மலர்களால் பூஜிக்கப்படுபவர். தன் பக்தர்களிடம் கருணை உள்ளவர். உலகத்தின் காரணமாகச் சொல்லப்படுபவர். படைப்பின் முன்னும் மூல பிரகிருதி மற்றும் புருஷனிலிருந்தும் தன்னை வெளிப்படுத்துபவர். யோகிகள் யாவரினும் மேலான யோகி மற்றும் யோகிகளால் என்றென்றும் விளக்கப்படுபவர். சேர்க்கை தத்துவத்தின் கடவுளுக்கு வணக்கம். குணங்களின் கடவுளுக்கு வணக்கம். இச்சையின் கடவுளுக்கு வணக்கம். பேழை வயிற்றினை உடைய கடவுளுக்கு வணக்கம். விக்னங்களை நீக்குபவரான கடவுளுக்கு வணக்கம். சிவனின் மகனான கடவுளுக்கு வணக்கம். சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இடது ஹிருதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், தாங்களே ஸ்ரீ சிவ பார்வதியாவீர். தாயே, எங்களுக்குள் சிவ தத்துவத்தை உணர்த்தி அதன் மூலம் எங்களுள் அன்பை உணர்த்துபவர் தாங்களே ஆவீர். தங்கள் அருளால் நான் தூய்மையான ஆத்மாதான். தாயே, தாங்கள் உணர்த்திய இந்த ஆத்மாவை ஆயுதங்களால் வெட்ட முடியாது. தீயினால் அதை எரிக்க முடியாது. தண்ணீரால் ஈரப்படுத்த முடியாது. காற்று
அதை உலர வைக்க முடியாது. தாயே, தாங்கள்தான் மனம், தாங்கள்தான் ஆகாயம், தாங்கள்தான் காற்று, தாங்கள்தான் நெருப்பு, நீர் மற்றும் பூமியாவீர். தாங்களே பிரபஞ்சமாக தங்களை வெளிப்படுத்துகிறீர்கள். தாயே, எங்களை நாங்கள் ஆத்மாதான் என்பதை உணர்த்தியவரும் தாங்களே ஆவீரம்மா. தங்கள் அருளால் நாங்கள் உணர்கின்ற இந்த அமைதியும் ஆனந்த நிலையையும் மற்ற அனைவர்களுக்கும் கொண்டு செல்லும் கருவிகளாக நாங்கள் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தங்களின் அன்பு தத்துவம் எங்களுள் நிலைநிறுத்தப்படும் பொழுது எங்களுள் அன்பு, கருணை, இரக்கம், மன்னித்தல் குணம் போன்ற அனைத்து குணங்களும் நிலையாக நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ சிவ பார்வதி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சிவ பார்வதி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை மெதுவாக நம்முடைய சகசிரார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தங்கள் அருளால் ஆத்ம விழிப்புணர்வு பெற்று 2ஆம் பிறப்பை எடுத்திருக்கின்றோம். தாயே, உண்மையற்றதிலிருந்து உண்மையை எங்களுக்கு உணர வைத்திருக்கிறீர்கள் அம்மா. இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு எங்களை கொண்டு வந்திருக்கிறீர்கள் அம்மா. எங்களுக்குள் இருக்கும் பயத்தை நீக்கி தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் தந்திருக்கிறீர்கள் அம்மா. எங்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தடைகளாக இருக்கும் அனைத்து சவால்களையும் தடைகளையும் அகற்றுபவரும் தாங்களே ஆவீரம்மா. தாயே, தயவு செய்து எங்களை தியானத்தில் நிலைத்திருப்பதற்கும் அதன் மூலம் பரமானந்தத்தின் அந்த ஆனந்த நிலையை நாங்கள் உணர்வதற்கும் அதை ஆனந்தத்தோடு அனுபவிப்பதற்கும் தயவு செய்து அனுமதி அளித்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனத்தை நம்முடைய சகசிரார சக்கரத்திலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லுவோம். ஸ்ரீ சச்சிதானந்தா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சச்சிதானந்தா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நாம் அப்படியே நம்முடைய சகசிரார சக்கரத்திற்கும் சற்று மேலே கொண்டு சென்ற நிலையில் எண்ணங்களற்ற தியான நிலையில் இருந்து ஸ்ரீ கணேச அதர்வ சிஷம் கூறுவோம்.
गणेश अथर्व शीर्ष। नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवःस्वरो गणादिं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो
पाशवं कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. நமது இதே தியான நிலையில் 1987 ஸ்ரீ கணேச பூஜையில் அன்னையாற்றிய சொற்பொழிவை நாம் கேட்போம். Amplified at all? It's not amplified. No, it's all right. So, I think it was very nice that I could come to New Zealand. You should not feel depressed or unhappy that the program started with a big bang and then it subsided and it's coming up and all that. This is a common thing because it is a living process. In every living process, the thing starts with a very small thing. And then it grows according to the weight that one can bear. You see the little tree, or when it was just a sapling, it had to fight a lot to come up. And when it came up, then also it would not bear fruits. It would only bear 2 leaves, you see, to open out, because the stalk was not so powerful to hold the whole thing. So when your Sahajogis will be more and ready, then you will get more people and more people. But one should not expect too much of quantity. What we need is quality. If we try for quantity, then there would be a problem. Because quantity, the quality will go down. So in the beginning, when it is the foundation, it is very important to have good quality. As you see in a house, in the foundation we always put very heavy stones which can bear the whole structure. In the same way, in the beginning of Sahaja Yoga, we have to put very solid people to work it out. Unless and until they are of a very solid nature, they are thrown out. That's why Christ has said first would be the last. Because so many people come for the first time and may just get lost because they are no good. They have to bear the structure.
They cannot be ordinary Sahajogis. Now we have many qualities to make it really very, very strong, and also to make it bearing. First of all, a Sahajogi which is in the foundation doesn't show up. He bears, he holds. He's actually the Adhar, as they say, the support, the complete support of Sahajoga in a country. So the first few you come to the Sahajoga are very, very important people. And intensive work has to be done on them, and they have to work out also intensively. Because the first ones, if they are weak, the whole thing topples down. So by some mistake, you see, some weak persons may join you, then the whole thing will topple down. Again you will have to raise it. It's like another resurrection. Then again you have to see that you don't have weak people there. Then you have to build them up in such a manner that they grow properly to the size that can bear the whole structure. Later on, of course, you'll be surprised, the structure grows very fast. Like in Australia, we started in a very, very poor way to begin with. And the people who really started are out of Sahajoga. Absolutely out. And the rest of them, out of them also, those who were really solid people could form the foundation of Sahajoga. So one has to be careful as to understand that what we need now is quality, not the quantity. If you have too many people around your heads, you won't be able to manage them at all. But if you have few good people, you should be thankful. That's why if there is no publicity that has come, or there are small number of people, you should be very satisfied. Not to feel sad about it, that see now Sahajoga is not spreading. It's not the spreading that is important now, it's the deeper embediment that is important. And for that we need really solid people for Sahajoga. So you are the first few people here who are going to form the foundation of New Zealand's Sahajoga. Maybe one day it might be a very, very big structure, doesn't matter. Maybe you might be taking a role of a foundation which doesn't show off. But your names will be written in golden letters that such people started Sahajoga. Because it's a big struggle in the beginning to implement Sahajoga. Now I've seen that people who are false spread very fast. Very fast. You will hear their names everywhere. Suddenly you see it's all going everywhere, and you will be surprised that they are in the market already. The reason is that it's not a living process. It's just plastics. Plastic flower you can produce in one day, thousands. But to produce one flower on a tree, first flower is so difficult. Then few flowers, then the blossom time comes. It's not that suddenly you get many flowers. So one has to understand that in the beginning of anything, there are difficulties and there are problems. Funny people will come in, they'll start doubting, they'll go out, then some more will come, they will get into it, they will do this, and they'll get out. So there are two forces always working in Sahajoga. One is the centripetal, another is the centrifugal. By one force, people are attracted towards Sahajoga because they know it's the truth and this is the end of their seeking, and this they have to have because they find out through their pure intelligence that this is the way. Now there are people who just try to test, like guru shopping, you see. So they think, let us go, this shop is there, don't charge you anything, let's get in here. But they are the people who just do not stick on sometimes. Or they have too many problems from other gurus maybe. Or maybe they may stick on. And some of them who stick on very well. So we cannot say what immediately will happen. In a living process, you can't say this tree, which side it will take, whether it will go straight or on the sides or it will move the other way. So we cannot say that way. But we can say one thing,
that, at least from my experience, I feel that in the beginning, whatever starts in a small way, in a struggling way, really is embedding itself nicely into the Mother Earth. And it's a very good sign, because that's the way it always works out better. Whatever is frivolous or whatever is cheapish or which spreads out without much difficulties is of no use. It's like grass, anybody can take it away. So the embediment and all that has to go inside, as you are shaking it nicely to go inside. And that's what it is, where you should be very happy that it is working out that way. Somebody has come? Let him come. Come along. Yeah. So the beginning of Sahaj Yoga may look to be little shaky, may look to be little feeble, but it is not. It is getting stronger and stronger. And it is getting embedded into the Mother Earth. And that is what is the test of you being the real seekers. You being the people who want truth, who do not want a big show, big sort of a community sitting there all going mad with some sort of a shouting, screaming and nonsense. As it is, Sahaj Yoga is a living process, and it grows both ways, upwards and downwards. In the beginning it grows more downwards, and in the downward process we have to depend on our vibrations very much. We must all the time remember that we are realized souls, that we have got vibrations. This is the way we have to judge. This is the way we have to understand. The vibration is the only way that we know others, not by something. You will feel that a person looks very sweet and nice, and may a snake come out of that person. So best is to judge a person through vibration. Judge everything through vibrations, not through your own understanding or superficial methods of judging others. Now, there are also so many conditionings we have got by which we judge others. And these conditionings can also bias our judgment. So best way is to see the vibrations. Through vibrations, you will have the real knowledge about what is happening. Now, many people in the beginning also start misguiding. So best is to develop your vibrations. For that you have to grow inward first of all. If you grow inward deeply, then what will happen? That outward growth will be very solid and would be exact. You won't have any problems with that. But if you do not grow inward, if you do not meditate and pay attention to it, and I would say it is more the dedication that you have, that works out so well that you grow upward so well. I mean, you can give a speech whenever you want about Sahaj Yoga, you can give realization to people whenever you want, you can cure people whenever you want. But first, there should be a depth in you. If that you have not achieved, you just start superficially doing something, then maybe you are hit, or maybe you are in trouble, or maybe you may start doubting yourself, maybe Sahaj Yoga too. So the first thing is for us to grow deeply. And while we are growing deeply, we have to also grow in such a manner that we understand our vibrations clearly. Now see, a root of a little plant has got a very small little cell at the base of it. And the plant doesn't know anything as much as that little cell knows, because it is going inside by its own intelligence, its own vibrations. Now, if it finds a stone, it doesn't go and quarrel. So don't fight with the people who are stonies. Just don't argue with them. You cannot make them understand. It's not possible. They have to be seekers and soft, like the soft clay, you can say, through which this little cell goes, penetrates. Then it finds, supposing it finds a big stone. Then what? It goes round and round and round. So gives it a bandhan nicely and goes down.
Later on, when it becomes a tree, he uses this stone for its, you see, for its support. So in the same way, you can go round and round and round somebody like that, but giving just bandhan without saying anything in your heart, not saying, arguing with him anything, because you'll break your head, but he will never be all right. So best is not to argue with him, but just give him bandhan in your heart and somehow will bind it, so that later on, you see, he will become Sahajogi, but will be a big support to us because he's such a stone. See, just now you soft people, people who are easy people, people who are seekers, who are not so complicated. And you cannot argue it out. Sahaja Yoga cannot be argued out, cannot be explained to. Only thing you have to get it. And if they don't get it, you cannot argue it out. Oh, this is this, this is this. Like one reporter was asking me, why is it I'm not getting realization? I couldn't tell him that he was such an egoist. I couldn't tell him that. So he said, maybe this, maybe that. Which I was avoiding the topic. There's no use telling him you are a big egoist. How can you get your realization? Because if I tell him like that, then he would be just off absolutely, and he would be against Sahaja Yoga completely. So we have to use also tactfully a method by which we do not hurt others, but try to be nice and gentle, so they like at least your outer appearance that they are very gentle people, they are very good people and all that. Now, in Sahaja Yoga also there's a temptation you might have, because you suddenly get a lot of money sometimes, suddenly get a big position, suddenly also you might get a very rare, dynamic gifts, like you can become a great artist, you can become a great poet, something might happen to you suddenly. You get a public speaking gifts or anything like that. But these are all temptations, and one should not fall into it. Of course, you must use them for Sahaja Yoga, is all right, but you should not fall into it and start thinking I'm something great. You see, if that is done, then there's a big problem, because such a thing gets a person completely out of Sahaja Yoga, and he gets also punished in a way. Maybe he loses his powers. So it's best is to keep to your Sahaja Yoga meditation, keep to your own understanding, know yourself, that is the best way, and not to be diverted by all these temptations. But the same can be used for Sahaja Yoga. If that is used for Sahaja Yoga, there is nothing wrong, because these gifts are given to you not to tempt you, but for using for Sahaja Yoga. For example, she got my photograph with a light on my head. That means there's something happened between her and the light. Because how did I get that light upon my head is a problem. To be understood very simply, that the Vishnu Maya is the goddess for light, for electricity. And if she wants, she can turn it into any angle and can put a subtle meaning to her photograph. Now, people have taken photographs of the clouds and they found me there, absolutely there. People believe it or not, but it is so. 2 photographs they saw like that. And normally we don't take photographs of the clouds, but it showed in such a way that they first saw a very luminous cluster of a cloud, and then it expanded and started looking like a Ganesha. So their attention was attracted. Then strings of lights started flowing on both the sides, and they formed 2 clusters. So they took photos of these 2 clusters, and when they developed it, they found my photographs. 2 photographs of mine were there. One was even with the nose thing when I was wearing it. It's very latest ones. And another one where I look more like a Red Indian face, you see, that kind, coming out of the thing. It's clearly, very clearly you can see it. So that's how they have taken it. It's in the Bible that you will know the Holy Ghost with the forms of the clouds. It's written down. So this is how it is verified. But how many people are going to believe it? Very few. Very few people are going to believe that this is natural. They'll think, oh, it's all made up and done up and all that. Because even if the nose ring is showing, it's too much.
Now, this Vishnu Maya works that way. There are so many other deities who work out something in a different way. But whatever it is, they are all for your construction, for your building up as a good Sahaja. So, the inner movement is very important in Sahaja Yoga. I'm very happy to know that you people are gathering here for meditation and you are listening to my tapes and are growing up well. And I was very happy to see the way you are growing. And keep your steady growth. Then you'll become great Sajogis. I'm sure one day New Zealand or Australia may become the leader of all the world to follow spirituality. Because India is, of course, I must say, India is spiritually very developed, but they are not leaders, I think. So far, I have not seen much leaders coming out of India. But once the leaders start coming out of India, we can say that then the second position should be given to Australia and New Zealand. There will be great people coming out of Australia and New Zealand, no doubt about it. Because uh, the root part may be in India, the foundation part may be from India, but the tree part will be from the West. And that is how the East and West is going to complete the tree of Sahaja Yoga, blossoming and giving fruits. May God bless you all. தாயே, எங்களின் நாடிகளிலும் சக்கரங்களிலும் ஸ்ரீ கணேச தத்துவம் முழுமையாக நிரம்பியிருப்பதற்கும் ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு நாங்கள் தகுதியுடையவர்களாக இருப்பதற்கும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், எங்களின் தியானத்தின் எங்களுள் புரிய வைத்தமைக்கும் எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் பணிவோடு சமர்ப்பிக்கின்றோம் அம்மா. பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளுவோம்.